ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, MongoDB வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கூகுள் போயிட்டு MongoDB கம்யூனிட்டி சர்வர் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை நீங்க ஓப்பன் பண்ணுங்க. MongoDB கம்யூனிட்டி சர்வர் டவுன்லோட் அப்படின்றத டேப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். MongoDB கம்யூனிட்டி சர்வர் டவுன்லோட் அப்படின்ற மாதிரி வரும். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்க செலக்ட் பேக்கேஜ்னு கேட்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. செலக்ட் பேக்கேஜ் கிளிக் பண்ணிட்டு இங்க டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபைல் வந்து 574 MB வரும். ஸோ நீங்கள் கொடுத்த உடனே ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் லோக்கல் டிஸ்க் சீக்கு போய்க்குங்க. லோக்கல் டிஸ்க் சியில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. இது நம்ம மேனுவலாக பண்ணணும். டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள டிபி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. சரி, இன்ஸ்டாலேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருங்க. இது வந்து நம்ம மேனுவலா பண்ணணும். இல்லைனா இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது எரர் வந்துடும். டேட்டான ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருங்க. உள்ள போயிட்டு டிபி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருங்க. ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கூகுள் வந்துட்டு இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு தென் டேர்ம்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கங்க. எனக்கு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு இங்க வந்து கஸ்டம் செலக்ட் பண்ண வேணா கம்ப்ளீட்டே செலக்ட் பண்ணிக்கங்க. இங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த இன்ஸ்டால் MongoDB as a சர்வீஸ் அப்படிங்கிற செக் பாக்ஸ் வந்து அன்செக் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க இதை அன்செக் பண்ணல அப்படின்னா வந்து சர்வர் வந்து பேக் எண்ட்ல ரன் ஆகிட்டே இருக்கும். நமக்கு அது தேவையில்லை. நம்ம மேனுவலா சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ SQL மாதிரி கிடையாது. இங்க வந்து சர்வர் வந்து நமக்கு ரன் ஆக தேவையில்லை. அதனால இதை வந்து அன்செக் பண்ணிருங்க. அன்செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அகைன் நெக்ஸ்ட் கொடுங்க. லைக் என்கிட்ட MongoDB காம்பஸ் ஆல்ரெடி இருக்கு. அதனால நான் இது வந்து இன்ஸ்டால் பண்ண போறது இல்லை. நீங்க வந்து இன்ஸ்டால் MongoDB காம்பஸ் கொடுத்துருங்க. இதை அன்செக் பண்ண வேணாம். ஸோ இதை வந்து எனேபிள்லேயே வச்சுக்கங்க. வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. எங்கிட்ட ஆல்ரெடி அந்த ஆப் இருக்கிறதுனால நான் வந்து அன்செக் பண்ணுறேன். இந்த நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். கம்ப்ளீட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபினிஷ் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. கம்ப்ளீட் ஆன உடனே எல்லாருக்குமே வந்து இந்த MongoDB காம்பஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். நம்ம இதை வச்சு தான் வந்து MongoDBல ஒர்க் பண்ணுவோம். SQL பார்த்தீங்கன்னா நமக்கு SQL ஒர்க் பெஞ்ச் இருக்க மாதிரி இங்கே MongoDBல MongoDB காம்பஸ் அப்ளிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து சர்வர் கனெக்ட் கேட்கும். இங்கே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சர்வர் வந்து மேனுவலாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். SQL வந்து சர்வர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். தென் வந்து நம்ம டேரெக்டாக வால்குள்ளே போயிடலாம். பட் இங்கே அப்படி கிடையாது. நம்ம சர்வர் மேனுவலாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்வர் எப்படி ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சி டிஸ்க்குள்ள வந்துருங்க. சி டிஸ்க்ல வந்துட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா MongoDBன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த MongoDB ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள சர்வர்ன்ற ஃபோல்டர் இருக்கும். சர்வர் ஓப்பன் பண்ணுங்க. உள்ள பார்த்தீங்கன்னா 7.0ன்னு ஒரு ஃபோல்டர் வரும். அதையும் ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பின் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வரும். அதை ஓப்பன் பண்ணுங்க. இது ஓப்பன் பண்ணிட்டா கடைசியாக நீங்கள் இந்த பேஜ்க்கு வந்துருவீங்க. இந்த பேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஷிஃப்ட் பிளஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. இல்லைனா இங்க போயிட்டு லைக் ஒன்று வந்து ஷிஃப்ட் பிளஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணும். இல்லைனா பெஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளாத்தை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பவர் ஷெல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. பவர் ஷெல்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஷெல் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பெஸ்ட் மெத்தட். இந்த இடத்துல இந்த பாத் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பவர் ஷெல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷெல் ஓப்பன் ஆயிருச்சு.
இந்த பவர் ஷெல்ல நீங்க என்னன்னு டைப் பண்ணணும், ./mongodb.exe அப்படின்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணி என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சர்வர் ஸ்டார்ட் ஆயிரும். MongoDBயோட சர்வர். இங்க பாத்தீங்கன்னா, இந்த மாரி ./mongodb.exe அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் குடுத்தீங்கன்னா, சர்வர் ஸ்டார்ட் ஆயிரும். இப்ப நான் என்டர் குடுத்துட்டேன். அதனால தான் எனக்கு வந்து சர்வர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரிங்களா? ./mongodb.exeன்னு குடுத்து என்டர் குடுங்க. சர்வர் ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்ஸ் சர்வர் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா, நீங்க MongoDB காம்பஸ்குள்ள போயிட்டு அந்த கனெக்ட்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். சர்வரோட கனெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து MongoDB டேட்டாபேஸ் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா, இங்க கனெக்ட்ன்னு கேக்குது பாத்தீங்களா? இப்ப வந்து அங்க சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப நாங்க கனெக்ட் குடுத்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்வர் கூட கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆயிட்டு உங்களுக்கு இந்த மாரி பேஜ் கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இங்க இப்படி தான் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு அவைலபிள் டேட்டாபேஸ் எல்லாம் இங்க வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கும். ஸோ நீங்க இன்னும் பார்க்கணும் டீடைல்டா டேட்டாபேஸ் பத்தினா, இங்க கிளிக் பண்ணி டேட்டாபேஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இருக்கு, ஒரு ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு, எவ்வளோ வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க காட்டிரும். ஸோ டேட்டாபேஸ் நேம் போட்டு நீங்க சர்ச் பண்ணாலும் சர்ச் பண்ணலாம். ஃபில்ட்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கு. ஃபில்டர் பண்ணிக்கலாம். அசெண்டிங், டிசெண்டிங் ஃபில்டர்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான இன்டர்ஃபேஸ் MongoDBயோடது. ஸோ தென் query எல்லாம் எந்த இடத்துல டைப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. ஸோ இங்க கீழ எண்டுல பார்த்தீங்கன்னா, Mongo SH அப்படின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த மாரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இத நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ மேல ஹைப் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து நம்ம queries எல்லாமே டைப் பண்ணி ரன் பண்ணணும். இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். SQL மாரி இல்லாம. ஸோ இங்க queries எல்லாம் நம்ம டைப் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். MongoDBல வந்து இந்த இடத்துல தான் வந்து queries டைப் பண்ணணும். இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளான இன்டர்ஃபேஸ். இதோட MongoDB இன்ஸ்டாலேஷன் எண்ட் ஆகுது. தேங்க் யூ எவரிஒன்.